எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புறேன். நம்ம வந்து 60 வகையான ஆரிவர்க் பொருட்கள் ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு வைடுமே நம்ம ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோங்க. ஜஸ்ட் 1000 ருபீஸ்க்கு. ஸோ அதை தொடர்ந்து பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ் கிட் வந்து ஜஸ்ட் 1300 வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்க்கு நம்ம இன்ட்ரோ பண்ணியிருக்கோங்க. ஸோ அதுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து இதோட நேம்ஸ்லாம் தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக நேம்ஸோட மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கு வேணாலும் கீழே இருக்க நம்பருக்கு தைரியமாக வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. உங்களால் நேரில் போய் வாங்க முடியலை, என்னால் கடைகளில் போய் வாங்க முடியல, எப்படி வாங்கணும்னு தெரியலன்றவங்களுக்காகவே நம்ம வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில். ஸோ யாருக்கு வேணாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட கஸ்டமராக இருந்தால் இதில் சொல்லியிருக்க மாதிரி கீழே ரிவ்யூ கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புறேன். நம்ம இன்றைக்கி வந்து 60 வெரைட்டிஸ் ஆஃப் ஆரிவர்க் கிட் ஜஸ்ட் 1000 ஆல் ஓவர் இந்தியாக்குமே ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு ஒரு பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ் கிட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு 3 கிட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளோட 60 வெரைட்டிஸ் ஆஃப் ஆரி கிட் ஜஸ்ட் 1000 ஆல் ஓவர் இந்தியாக்குமே நம்ம ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான பேக்கேஜிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம சில்க்ரா ஜுவல்லரி மேக்கிங் கிட்டு, ப்ரூச்சர்ஸ் கிட்டு, பிரேஸ்லெட் கிட்டுன்னு ஆல் ஓவர் எல்லாமே கவர் அப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டாக வேணாலும் கொடுத்துட்ருக்கோம், இண்டிவிஜுவலாக வேணாலும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம 60 வெரைட்டிஸ் ஆஃப் ஆரி கிட் நம்ம நிறையா போட்டிருந்ததுனால பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ் கிட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ பேசிக் மட்டும் வேணாம் சிஸ்டர், எனக்கு அந்த அட்வான்ஸும் சேர்த்து ஒரு கிட்டாக கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி வந்து நம்ம அந்த கிட்டை இன்ட்ரோ பண்ணிடலாம். வாங்க அந்த கிட்டில் என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது தாங்க நம்மளோட பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ்டு கிட்டுங்க. ஸோ இது வந்து 3மே வந்து மீனாட்சி ஆரி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களான கிளாஸ்க்காக போகுது. ஸோ நம்ம இன்ட்ரோ பண்ண கிட்டு எல்லாமே வந்து நம்ம கிளாஸ்க்காக கொடுக்குற கிட்ஸ் தான் நம்ம நிறைய இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணது ஜஸ்ட் 60 வெரைட்டிஸ் ஆஃப் ஆரி கிட் 1000 ருபீஸ் மட்டும்தான் இன்ட்ரோ பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து 1200 கிட்டு, 1400 கிட்டு, 1350, 1450 எல்லா கிட்டுமே நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸ்க்கு கொடுக்குற கிட்டே தான். ஸோ மற்றவங்களுக்கும் சொல்லும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த கிட் என்னென்னா நம்மளோட 60 வெரைட்டிஸ் ஆஃப் ஆரி கிட்டே தான், அதில் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பேசிக்கும் அட்வான்ஸுக்கும் தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுதான் இந்த கிட்டு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1300 வித்தின் தமிழ்நாடுவாக இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இவ்வளோ பொருள் 18 இன்ச்சு இரும்பு ஸ்டாண்டு, ஒரு 18 இன்ச்சு ஃப்ரேமு, அதுக்கு மிஞ்சி இந்த எல்லா பொருளும் சேர்த்து ஷிப்பிங்கோட சேர்த்து 1300 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ நீங்கள் கடைகள்லேயே போய் கேட்டால் கூட இந்த அளவு யாராலையுமே அஃபோர்டபுளாக பண்ணவே முடியாதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த அளவு பேக்கிங் ஒர்க்கோட உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு யாராலையுமே முடியாதுங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு 101% யாராலுமே முடியாதுங்க. நம்மக்கிட்ட COD ஆப்ஷன் இல்லை, கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம். ஆனால் 101% ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான பிளேஸுங்க. நீங்கள் பே பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்குமே இவ்வளோ வர்த்தபுளாக, இவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணி, இவ்வளோ பக்காவாக பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோங்க. இதில் எந்த டவுட்டு எதனா ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம எங்கே இருந்தாலும் சரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு வைட்லேயுமே நம்ம ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நம்ம இது வரையும் ஸ்ரீலங்காவுக்கு, துபாய்க்கு, அமெரிக்காவுக்கு, மலேசியாவுக்கு, கனடாவுக்கு, இந்த 5 கண்ட்ரிக்குமே நம்ம ஷிப்பிங் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். அதுக்கு மிஞ்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம், நாங்கள் எந்த ஊரில் இருக்கோம், என் மூஞ்சி தெரியாது, என் பேர் தெரியாது, எதுவுமே தெரியாமல் நம்மளோட சேனலை நம்பி நீங்கள் எல்லாருமே மனமாற அமௌண்ட் பே பண்ணி வாங்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ அதோட நம்மளோட ரிவ்யூஸ், ஒவ்வொரு கஸ்டமருமே நம்மளுக்கு ரிவ்யூஸுன்றது நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணுறாங்க, ஆன்லைன் சேல் பண்ணுறாங்க. அவங்கள நான் நிறைய பேருக்கு கேட்டிருக்கேன், எனக்கெலாம் யாருங்க ரிவ்யூவே தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்களுமே நம்மக்கிட்ட வாங்கிட்டு நான் கேட்குறதுக்கு முன்னாடியே சிஸ்டர் ரிசீவ்டு சிஸ்டர்னு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வச்சு ஃபோட்டோவாக போட்டு ரிவ்யூவாக கொடுத்துருவாங்கங்க. நம்ம டெய்லி 10லேருந்து 5 கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுறதுனால நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு ரிவ்யூஸ்லாம் எடுத்து போட முடியல. ஆனால் நிறைய நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பாக என்னோடய ரிவ்யூஸ் மட்டுமே ஒரு நாள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேங்க. ஸோ அந்தளவு ரிவ்யூஸ் மட்டுமே ஒரு வீடியோவாக போடுற அளவு நம்மக்கிட்ட ரிவ்யூஸ் இருக்குங்க. ஸோ இதுவரையும் நம்ம 1000+ கிட்ஸ் வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ நம்மளோட, நான் போல்டாக சொல்லுவேன், என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக தாங்க இருந்திருக்காங்க. அன்சாட்டிஸ்ஃபைடாக இது வரையும் யாருமே இருந்தது இல்லைங்க. ஸோ நம்ம எந்த டேமேஜாக இருந்தாலும், என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம அந்தந்த செகண்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கேட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலேயே என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஹாப்பிடு கஸ்டமர்ஸாக தாங்க இருந்திருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்க்குறதுல நம்மளோட கஸ்டமர்ஸ் யாராக இருந்தாலும் கீழே வந்துட்டு எனக்கு ரிவ்யூ கொடுத்துருங்க, நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தது
சொல்லுதுன்ற மாதிரி எனக்கு மெயினாக ரிவ்யூ கொடுத்துருங்க. இது மூலமாக நிறைய பேர் புதுசாக வாங்குறது, ஆன்லைனில் பே பண்ணி வாங்குறதுக்கு பயந்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த தயக்கம் வந்து போகிறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நம்மளோட கஸ்டமர்ஸ், என்னோட ராஜ்புகழ் விலாக்ஸோட சரண்யா சிஸ்டரோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே எனக்கு ஆனஸ்ட்டாக ரிவ்யூ கொடுத்துருங்க, முடிஞ்சதுன்னா கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த கிட்டில் என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி இதுவே ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ இந்த கிட்டில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மீட்டர் பாப்லின் கிளாத்து, 2 கார்பன் ஷீட்டு, ஒரு ட்ரெஸ்ஸிங் ஷீட்டு, அப்புறம் ஒரு ஃபுல் நாடா வந்துருங்க. அப்புறம் வந்துட்டு பைப்பிங் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வந்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அயன் நீடில்ஸ் ப்ளஸ் பெல் பின்னு ப்ளஸ் 5 நீடில்ஸ் வந்துருங்க. உங்களுக்கு அயன் நீடில்ஸ்க்கு பதிலாக எனக்கு டூலிப்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. ஸோ அயன் நீடில்ஸ்க்கு பதிலாக நம்ம டூலிப்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்டர் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 சரி த்ரெட் வந்துருங்க. அது கூட ஒரு சீவிங் த்ரெட்டு, ஒரு ஃபேப்ரிக் க்ளூ, ஒரு கட்டரு, ஒரு அப்சரா மார்க்கிங் பென்சிலு, 2 சில்க் த்ரெட்டு கான்ட்ராஸ்டான கலரில் வந்துருங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்டில் உங்களுக்கே தெரியும் 5 சுகர் பீட் 5 கட் பீட் வரும். இது நம்ம கட் ஆஃப் பண்ணிட்டோம். இது கட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 சுகர் பீட், 2 கட் பீடு, ஒரு டியூப் பீடு வந்துருங்க. ஸோ இதில் வந்து 5 பீஸ் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஸ்டோன் செயின் வந்து 1 மீட்டர் வந்துடும். ஸ்டோன் செயின் 1 மீட்டர் ஸ்டோன் செயின் வந்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் ஆஃப் சுகர் பீட்ஸ் வந்துடும். அப்புறம் 3mm 4mm 5mm பீட்ஸ் வந்துடுங்க, ஆன்டிக் பீட்ஸு. இது கூடவே பேர்ல் பீட்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நம்ம கிட்டில் வராது. இந்த பேர்ல் பீடு, ஆஃப் பீடு, சக்கரி, ஜர்கானு, டேப்லெட் பீடு, மைக்ரோ பீடு, இந்த ஒரு 5 பொருள் நம்மளோட பேசிக் கிட்டில் வராது. ஸோ அதனால தான் இந்த அட்வான்ஸ் கிட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்னா பேர்ல் பீடு, ஆஃப் பீடு, சக்கரி, ஜர்கான் ஸ்டோன், சக்கரியில் இன்சர்ட் பண்ணுற ஜர்கான் ஸ்டோனு, அப்புறம் டேப்லெட் பீடு, அப்புறம் சுகர் பீடை விட குட்டி சைஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, மைக்ரோ பீடு, அது. இது எல்லாமே எவ்வளோ வரும்னா 10 கிராம்ஸ் வந்துடும். அடுத்து சீக்வன்ஸ் வந்து 3 பேக்கெட் சேர்ந்து உங்களுக்கு 10 கிராம்ஸ் வரும். ஸோ அப்ராக்ஸ் சொல்கிறேன் எல்லாமே. ஸோ 3 பேக் சேர்ந்து அப்ராக்ஸ் 10 கிராம்ஸ் வந்துடும். ஸோ இவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு கட் பீட் பேக்கெட் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட் பீடு, ட்ராப் பீடு, அதாவது கோதுமை பீடு, ரைஸ் பீடுன்னு சொல்லுவாங்க, வீட் பீடு, ட்ராப் பீடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த பீட்ஸை. ஸோ உங்கள் சைடில் எது வீட் பீடு எது ட்ராப் பீடுன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருக்கும். எப்பவுமே எது வீட் பீடு எது ட்ராப் பீடுன்னு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸும் சேர்ந்து 10 கிராம்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பேக்கெட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ், அதாவது ரவுண்டு, ஸ்கொயரு, திலகம், இந்த ஸ்டோன்ஸில் எனி 4 to 5 பேக்கெட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஈச் வந்து 5 கிராம்ஸ் அப்ராக்ஸில் வந்துடும். ஸோ இது எல்லாமே பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ். உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா 7 பொருள் வந்து மாறி இருக்குது. சொல்ல மறந்துட்டு ஜர்தோசி, கோரா, நக்ஷி, சாதி, 3 டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசி உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ கோரா, நக்ஷி, சாதி, இந்த 3 டைப்ஸில் வந்து ஜர்தோசி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். 3 டைப்ஸ் வந்து தெரியுதா? சன்னமாக ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கோரா. அந்த ஜிக்னாவாக இருக்கிறது வந்து நக்ஷி. அந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று வரும், அது வந்து சாதின்னு சொல்லுவாங்க. சரி, கோரா, நக்ஷி. கோரானா வந்து ஸ்ப்ரிங் மாதிரி வரும், ஜிக்னாவாக இருக்கிறது நக்ஷி, அது ரொம்ப பிளைனாக இருக்கிறது வந்து சாதி. நான் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஐம் ரியலி சாரி. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசியுமே நீங்கள் கற்றுக்கிறதுக்காக வந்துடும். ஆனால் நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு நல்லா கற்றுட்டு ப்ளவுஸே கூட போடுவாங்க, அவங்களுக்கு ஜர்தோசியோட டைப்ஸே தெரியாது, எது கோரா, எது நக்ஷி, எது சாதின்னு. அதே மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸோட நேம்ஸே தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்னா ஒரு பொருள் நம்ம செய்கிறோன்னா அதோட மெட்டீரியல்ஸோட நேமை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம பேசிக்கோ அட்வான்ஸோ எந்த கிளாஸ் போனாலும் சரி, அதோட நேம் நம்ம பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டாலே அதோட செயல்பாடுகள், அது எதுக்கு தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட 50% அந்த ஒர்க்கை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மேலே நம்ம பண்ணுற ஒர்க்ஸு, அப்புறம் நம்மளோட எஃபர்ட்டு. அதே மாதிரி நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலும் விருப்பப்பட்டு செய்யணும். விருப்பப்பட்டு செஞ்சோம்னா 100% நம்மளால் வரவே வராது, எனக்கு செய்யவே முடியாதுன்ற விஷயத்த கூட 101% பக்காவாக நம்ம செஞ்சுடுவோங்க. ஸோ நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. இந்த கிட்லாம் வந்துட்டு உங்களுக்கு 1300 வரும். வித்தின் தமிழ்நாடுவாக இருந்தால் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோங்க. அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 75 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா வரும். அதர் ஸ்டேட், அதாவது மும்பை, ஆந்திரா, கர்நாடகா, நம்மக்கிட்ட மோஸ்ட்டாக வாங்குறது எல்லாமே இந்த ஸ்டேட்லாம் தான். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சவுத், நார்த் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜஸ்ட் 75 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மும்பை, அப்புறம் இந்த குஜராத், இந்த மாதிரி கொஞ்சம் டெல்லி இந்த சைட் மட்டும் ஒரு 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 75 தான் வரும்.
மும்பை அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு 100 rupees வரும். ஸோ யாராக இருந்தாலும் எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நான் பெஸ்ட்டாகவே பண்ணி தரேங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னென்னா இந்த அயன் நீடில்ஸ்க்கு பதிலாக டூலிப்ஸ் மட்டும் மாறும். ஸோ அது வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது நானே மறந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. இதில் வந்து நான் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா ஸ்டோன் செயின் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டோன் செயின் வந்து 1 மீட்டர் ஸ்டோன் செயின் வந்துருங்க. ஸோ 1 மீட்டர் ஆஃப் ஸ்டோன் செயின் உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த கிட்டில் வந்து இவ்வளோ மெட்டீரியல்ஸுமே வந்துருங்க. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதோட ரேட் நீங்கள் கடையில் போய் விசாரிச்சிங்கன்னா இதோட ஒவ்வொரு பேக்கெட்டோட ரேட்டுமே 20+ 30+ வருங்க. ஆனால் நம்ம இந்த ஃபுல் கிட்டுமே ஷிப்பிங்கோட சேர்த்து ஜஸ்ட் 1300க்கு கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ் கற்றுக்கணும், நான் தனித்தனியாக பொருட்கள் போய் வாங்க விரும்பல, ஒரே டைம் பொருள் வாங்கிட்டுனா எனக்கு அட்வான்ஸ் வரையும் வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ரொம்ப வர்த்தபிளான கிட்டு. ஸோ யாருக்கு வேணாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. எந்த என்கொயரிஸ்னாலும் பண்ணுங்கள். நம்ம கிட்டா மட்டும் இல்லைங்க, தனித்தனியாக வேணாலும் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எந்த அளவு ஹோல்சேல், அதாவது நிறைய பேர் என்னென்னா சிஸ்டர் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் தானே தரீங்க, எனக்கு 10 கிராம்ஸ் வேணும் ஹோல்சேல் ப்ரைஸில் வேணும்னு சொல்கிறீங்க. ஸோ 10 கிராம்ஸ் வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் தர முடியாது. ஏன்னா இந்த ஒரு கவரோட ரேட்டே நம்மளுக்கு ₹1.75 வருது. ஸோ நம்ம 10 கிராம்ஸ்க்குனாலும் இந்த ஒரு கவர் போட்டு நீட்டாக பேக் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ அதனால் ஹோல்சேல்னால் நீங்கள் ஃபுல்லாக பல்காக 450 கிராம்ஸ், 100 கிராம்ஸ், 200 கிராம்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஷாப்பில் போய் வாங்குறத விடவுமே என்னால் என்ன கம்மியாக பண்ணி தர முடியுமோ அந்தளவு வர்த்தபிளாக கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ இதுவரையும் நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், 1000 above கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம். யாருக்காக இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. மெயினாக நம்ம கிளாஸ்க்காக கிட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்டேயும் நிறையா கிளாஸ்லேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது கூட பார்த்திங்கன்னா மீனாட்சி ஆரி கிளாஸ் அப்படின்ற ஒருத்தங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம ரெகுலராக அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோன்றதுனால இன்னுமே நம்மக்கிட்ட ரொம்ப ஆனஸ்டபுளாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டா பேஜுமே இருக்குது, யாருக்கு வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட கிளாஸ்க்காக நம்ம கொடுக்கறது பார்த்திங்கன்னா லியாஸ் ஆரி ஒர்க்கு, அப்புறம் ஃபேப்லஸ் வியர் பை ஃபஹானா, அப்புறம் செந்தமிழ் செல்வி சிஸ்டர் ஆரி கிளாஸஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 கிளாஸஸ் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ கண்டினியூஸாக கிட்ஸ் வந்து எப்போ வந்தாலும் சரி, பிரியங்கா சிஸ்டரு, அப்புறம் காயத்ரி சிஸ்டரு, இவங்க எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஹானரபுளாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்மளையும் நம்பி அவங்களுக்கு ஒரு கிட் வந்தாலுமே சரி, 10 கிட் வந்தாலுமே சரி, நம்ம கிட்ட மட்டும்தான் அவங்களோட ஆர்டர் வந்து எப்போயுமே ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க கண்டினியூஸாக ஒரு 2 இயர்ஸாக. ஸோ அதனாலே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் டெல்லியிலேருந்து த்ரிஜலால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து தேனிக்கும் பண்ணுவாங்க, டெல்லிக்கும் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம ஊரில் மட்டும் இல்லாத அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரிலேருந்து என்ன நம்பி சப்போர்ட் பண்ணி வாங்குகிற என்னோட கஸ்டமர்ஸ், என்னோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், அப்புறம் என்னோட ரொம்ப வர்த்தபிளான என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், கஸ்டமர்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக தேங்க் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த கிட் யாருக்குனாலும் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் இல்லைனா என்னால் இந்த அளவு வளரவே முடியாது. ஸோ என்னையும் நம்பி இவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணி வாங்கின எல்லாத்துக்காகவும் இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you so much. Keep supporting us. Bye bye.